ஆக்சுவலி நம்ம புக் பண்ணது பார்த்திங்கன்னா புத்தம் புதிய பஸ்ஸுங்க, சீட்டு கம் ஸ்லீப்பர். பட்டு எனக்கு இப்போ கால் பண்ணி கண்டக்டர் நான் கூப்பிட்டுருந்தாங்க, தம்பி இப்போ வண்டி வந்துருச்சுப்பா எங்கேன்னு கேட்குறேன். பார்த்தா ஏசி வண்டி நிற்கிதுங்க. அந்த ஏசி வண்டி நிற்கிது. என்னன்னா அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுப்பா சொல்கிறேன்னு இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. ஸோ நம்ம புக் பண்ணது புது வண்டி, இப்போ வேறு பழைய வண்டி வந்திருக்கு. மனசே கஷ்டமாக இருக்குது. பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. எங்கே இருக்கோன்னா நம்ம திருச்செந்தூரில் இருக்கோங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேங்க. நான் இப்படி எஸ்சிடிசி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 சஜஷன் கேட்டிருந்தேன். ஊட்டி திருவண்ணாமலை ட்ரை பண்ணலாமா, இல்லைனா குருவாயூர் திருச்செந்தூர் ட்ரை பண்ணலாமா, இல்லை திருச்செந்தூர் கோழிக்கோடு ட்ரை பண்ணலாமா, அப்புறம் இன்னும் நிறையா சர்வீஸ் சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் நிறைய பேர் கேட்டது என்னென்னா ஊட்டி திருவேண்டம், மார்த்தாண்டம், பெங்களூர் கேட்டிருந்தீங்க. பட் நான் வந்து எதுக்காக வந்து நம்ம குருவாயூர் சர்வீஸை ட்ரை பண்ணேன்னா, இந்த சர்வீஸ் வந்து அவ்வளோக்கா யாருக்குமே தெரியுதுங்க. இப்படி ஒரு இன்டர்ஸ்டேட் கவர் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து இது ரெண்டுமே ஒரு சூப்பரான டிவோஷனல் பேஸுங்க. இப்போ கரண்ட்லி சீட்டு கம் ஸ்லீப்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வரப்போகிறது புது பஸ்ஸு தாங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி அப்கமிங்கில் இருக்குது. இன்னும் வண்டி வரல. டைம் பார்த்திங்கன்னா 5 மணி 5:30க்கு இங்கே ஷெடியூலுங்க. கிட்டத்தட்ட ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னிங்க. நம்ம நாளைக்கு காலையில் 6:30க்கு குருவாயூர் ரீச் பண்ணுவோம். போகிற வழி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ரூட்டு தான், பிடிச்ச ரூட்டு தாங்க. ஸோ பார்க்கலாம். வண்டி வரட்டும், பெர்மிஷன் கேட்டு சூப்பராக எடுக்கலாங்க. எஸ், திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க. எப்பயும் போல் பிஸியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெங்களூர் சர்வீஸ் இருக்குது. கரெக்டாக நான் வரேன். நம்ம குட்டம் ஆனந்தபறவை கிளம்புறாருங்க. ஒரு நாள் குட்டம் ஆனந்தபறவை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸ்டிக்கரிங்கெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கார். ஸோ அதுக்குள்ளே நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு சும்மா விசிட் பண்ணேன். கோயிலுக்கு போல். ஸோ அப்படியே குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எடுத்துருந்து அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் வண்டி வந்தோடனே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. மதுரை திருச்செந்தூருங்க. ஏன் 72 பாருங்க. திருச்சி திருச்செந்தூருங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வண்டி. எல்லா வண்டியும் வருது, நம்ம வண்டி தான் வர மாட்டேங்குதுங்க. ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அது நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வேதனைப்படுறதான்னு தெரியல. ஆக்சுவலி நம்ம புக் பண்ணது பார்த்திங்கன்னா புத்தம் புதிய பஸ்ஸுங்க, சீட்டு கம் ஸ்லீப்பர். பட்டு எனக்கு இப்போ கால் பண்ணி கண்டக்டர் நான் கூப்பிட்டுருந்தாங்க, தம்பி இப்போ வண்டி வந்துருச்சுப்பா எங்கேன்னு கேட்குறேன். பார்த்தா ஏசி வண்டி நிற்கிதுங்க. அந்த ஏசி வண்டி நிற்கிது. என்னன்னா அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுப்பா சொல்கிறேன்னு இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியல. ஸோ நம்ம புக் பண்ணது புது வண்டி, இப்போ வேறு பழைய வண்டி வந்திருக்கு. மனசே கஷ்டமாக இருக்குது. பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். என்ன சம்பவம் ஆக போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா டிப்போ பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிப்போ ஆமாங்க. ஸோ வண்டிக்கு வந்து இன்றைக்கி க்ரீஸ் போடுறதுக்காக அங்கே இருக்குது. ஸோ வண்டி தூத்துக்குடி போயிட்டு அங்கே போய் மாறி தான் புது வண்டியில் தான் இப்போ போவீங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க, க்ரீஸ் ஒர்க் இருக்கிறனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தூத்துக்குடி போய் நம்ம புது வண்டியில் தான் குருவாயூர் போவோம். சரிங்களா? ஸோ ஃபீல் பண்ணாது. நானே பயந்துட்டு இருந்தால் அப்புறம் 2 எடுத்துகிட்டு பேசினேன். என்ன வண்டி பல வண்டி இருக்குது அப்படிங்கிறது. ஒன்றும் கவலைப்படாதப்பா, புது வண்டி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தூத்துக்குடி வரைக்கும் இந்த வண்டியில் தான் ஏசியில் தான் போக போகிறோம். ஷார்ப் எப்பயுமே நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 5:30க்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புங்க.
ஸோ அப்படியே வண்டி கிளம்பிடுச்சுங்க. நம்ம வந்து தூத்துக்குடி போயிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. பிகாஸ் வந்து இப்போ தூத்துக்குடி வரைக்கும் போகிற வரைக்கும் இந்த பழைய வண்டி தான். ஸோ புது வண்டியில் பார்க்கும்போது தான் அந்த க்ரேஸே இருக்குங்க. ஆனால் இந்த அன்எக்ஸ்பெக்டான மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலைங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. முருகனுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு அப்படியே நம்ம குருவாயூர் கிளம்பலாங்க. பரவாயில்லைங்க, வெயில் பெரிய பட்டை கிளப்பிட்டு இருந்துச்சு மதியானம் எல்லாமே. ஏசியில் ஒரு 1.5 மணி நேரம் ஜேர்னி சூப்பரில். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரயில்வே ஸ்டேஷனுங்க. செம்மையாக தூக்கம் வருதுங்க. ஸோ தூத்துக்குடி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பெக்ட்னு வரலாம் தாண்டியாச்சுங்க. இன்னைக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்களா இல்லை எப்படின்னு தெரில. ஆனால் நம்ம கிளம்புறது புது பஸ் ஸ்டாண்டில் தாங்க கிளம்புவோம். ஆறு 45க்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம பஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடலாங்க. பக்கத்தில் தான் நிற்கிறார் வண்டி. டடா, புத்தம் புது வண்டிங்க. இந்த வண்டியில் தான் போக போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் வண்டி பார்க்குறதுக்கு. டிசிஎன் தான் போட்டிருக்கு. திருச்செந்தூர் இப்போதாங்க. திருச்செந்தூர் இன்னும் போர்டு மாற்றலைங்க, மாற்றுவாங்க. வியா திரிஷூர், வடக்கஞ்சேரி, பொள்ளாச்சி, மதுரை, தூத்துக்குடி. பஸ் இதாங்க டைமிங் போர்டு போட்டிருக்கு பாருங்கள். நம்ம வண்டி எங்கே இருக்குது? இது புதுசாக போட்டிருப்பாங்க போட்டிருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். திருச்செந்தூர், மதுரை, கோயம்புத்தூருக்கு, போடிக்கு, வேறு செஞ்சா டிஎன்எஸ்சிசி டைமிங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு மட்டுமே 4 வண்டி இருக்குங்க. BS6 பிரகாஷ் பில்ட். எனக்கு எம்ஜி விட பிரகாஷ் பில்ட் ரொம்ப பிடிக்குங்க. அது ஏனே தெரில. அந்த ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தாவே செமையாக இருக்கும். அதனால தாங்க. பாருங்கள், டிசிஎன் D608 பிரகாஷ் வேகா சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க. பட் ரூட் போர்டு வந்து தப்பாக இருக்குதுங்க. நம்ம வண்டி பொள்ளாச்சி வழியாக போகாது. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு அந்த வழியாக தான் போவோங்க. ஒரு வேளை மதுரையிலேருந்து பொள்ளாச்சி வழியாக போகுதான்னு எனக்கு சரியாக தெரில. போனாங்கன்னா அப்படி உங்களுக்கு சொல்கிறேங்க. யாரை சொல்லிட்டாங்க, நம்ம டக்குன்னு போய் எடுத்துருவோம். அண்ட் ஃபைனலி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. திருச்செந்தூர்லேருந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்ச புது வண்டி. பட் காட் கிரேஸில் தூத்துக்குடியிலேருந்து தான் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ தூத்துக்குடியிலேருந்து குருவாயூர் வரைக்கும் புத்தம்புது SCTC வண்டி ஸ்பீடு, எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க எல்லாத்தையுமே பார்க்க போகிறாங்க. ஸோ க்ரூவிட்டி பெர்மிஷன் கேட்டாச்சு. அப்புறம் ஒரு சார் வந்து பேசியிருந்தார். இவங்க பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் தஞ்சாவூர், சிதம்பரம் அந்த வழியாக ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸும் நிறைய எடுத்து போடுங்கப்பா. அதுவும் இப்போ புதுசாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஓகே சார், கண்டிப்பாக நம்ம டைம் தான் எடுப்போம் போல சொல்லியிருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாங்க. காஃபி அடிச்சுட்டு அப்படியே பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. காஃபி தான் இருக்கேன். காஃபி விட முடியல, என்ன பண்ணுறது. ரூட் போர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குங்க, ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து சரி பண்ணுறேன்ட்டாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ரூட் தாங்க. டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர்லேருந்து குருவாயூர் வரைக்கும் 576 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறாங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வந்துட்டோமா. தூத்துக்குடியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மதுரை, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம் அந்த வழியாக நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணுவோங்க. அண்ட் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து உக்கடம் போய் தான் போவோம். பாலக்காடு, வடக்கஞ்சேரி, திரிஷூர்,
அந்த வழியாக குருவாயூர் ரீச் பண்ணுவோம். காலைல 6:30க்கு ஷெடியூல். எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. அண்ட் டின்னர் பிரேக் எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கலாங்க. இங்கே சவுத்தில் ஃபங்க்ஷன்னா போதுங்க, பயங்கரமாக பண்ணிடுவாங்க. அது வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஊர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரிங்க. இது கோயில் ஃபங்க்ஷன் நினைக்கிறேங்க. இது பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. மக்கள் இப்போ வந்து டின்னர் ப்ரிப்பேர்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ டின்னருக்கு அப்புறம் கொஞ்சம் கேபின் ரைட் கண்டினியூ பண்ணலாங்க. பிகாஸ் இந்த தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிற ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம லாரியில் தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பஸ்ஸஸ் அவ்வளோக்கா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதுவே நம்ம மதுரையிலேருந்து நம்ம குருவாயூர் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸு, இன்டர்ஸ்டேட் எல்லாமே கேரளா, தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்ஸும் வரும். ஸோ அதனால் அங்கே நிறையா நமக்கு ஓவர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படியே தொடர்ந்து பார்ப்போங்க. சரிங்களா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கோயில்பட்டி பைபாஸுங்க. எஸ், டின்னர் முடிச்சாச்சு. ஒரு நல்ல பிரேக் ஸ்டாப் தான் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக 8:30க்கு ஷார்ப்பாக நிப்பாட்டினாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோசை சாப்பிட்டேன். அந்த தோசை வந்து 60 ருபீஸு. ஓகேவா தான் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் ஓகே, சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பர்லாம் சொல்லுவேன். ஃபுல் வெஜிடேரியனுங்க, பியூர் வெஜிடேரியனால முட்டை நான்வெஜ் ஐட்டம்லாம் எதுவும் இருக்காது. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. பட்டு நைட்டு டின்னருக்கு ஒரு குட் சாய்ஸ் தாங்க. எஸ், ரெஸ்ட் ரூமும் போய் பார்த்தேங்க. க்ளீனாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஃப்ரீ யூஸ் தாங்க, பே பண்ணி போகிற மாதிரிலாம் இல்லை, ஃப்ரீ யூஸ் தான்.
இப்போ வந்து பின்னாடி நான் வந்து ஷார்ட் எடுக்கவே இல்லை நம்ம வண்டியில். ஸோ பின்னாடி ஷார்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மதுரை என்ட்ரி இருக்குங்க நம்ம வண்டிக்கு ஆரப்பாளையத்தில். ஏன்னா மதுரையிலேருந்து புக்கிங்கும் இருக்குங்க. நீங்கள் மதுரை டு குருவாயூர்னு போட்டிங்கன்னா 2 வண்டி காட்டும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து டெடிக்கேட்டராக ஓட்டுறது மதுரை டு குருவாயூர். இன்னொன்று வந்து வண்டி பார்த்திங்கன்னா நம்ம வண்டிங்க. அந்த நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஷெடியூல், எத்தனை மணிக்கு போகிறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மதுரை வந்து நம்ம பிஎம் மோடி சார் வந்திருக்காரு. ஸோ செம டிராஃபிக்காக இருக்கும். எப்படி போய் சிக்க போகிறோன்னு சத்தியமாக தெரில. பார்க்கலாம். டைப் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம அரும்புக்கோட்டை உள்ளே போக மாட்டாங்க. காந்திநகர் பைபாஸு அப்படியே மதுரை தாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிவிஜுவல் போர்ட்ஸ் வந்து எல்லா சீட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. சி டைப்பும் இருக்குது, நம்ம ஸ்மால் டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பும் இருக்குது, சி டைப்பும் இருக்குங்க. அதனால் லைட்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த பிரகாஷ் பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டு சீட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது மூலம் புஷ்பேக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆக்சுவலி செமி ஸ்லீப்பர் மாதிரிங்க, நல்லாவே நமக்கு தூக்கம் வருங்க. ஸோ அப்படியே நான் படுத்து தூங்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபுல்லாக கேபின் ரைடு தாங்க. ஆக்சுவலி இங்கே தாங்க நம்ம பிஎம் வந்திருக்காரு. டிராஃபிக்கெல்லாம் இல்லைங்க ஓரளவுக்கு. பசங்க பட்டை இழப்பிட்டு போகிறாங்க. இந்த டோல்கேட்டுக்கு அப்புறம் நம்ம மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம லெஃப்டில் டைவர்ட் ஆகிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சி, சென்னை, பெங்களூர்லாம் ரீச் பண்ணலாம். எஸ், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி அண்ட் ஆரப்பாளையம் 2 பக்கமே போவோங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஆரப்பாளையமே போட்டுருங்க. அதான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ தான் இங்கே அலைச்சல் இருக்காது. பிகாஸ் இப்போ மாட்டுத்தாவணி வரனால ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் தான் ஆகும்.
எஸ் மதுரை மாவட்டத்தாவணி வந்தாச்சுங்க. கரெக்டாக 10:35 வந்திருக்கோங்க. எஸ் திருத்தணி திருச்செந்தூருங்க. மதுரை மாட்டுத்தாவணியில் இங்கே தாங்க புக்கிங் போல் இருக்குங்க. இந்த கோழிக்கோடு இங்கே தான் வண்டி நிற்கும் போல் இருக்கு ரேக்கு. ஸோ நம்ம அண்ணாவே கூப்பிட்டு வந்துடுவார், நம்ம வண்டி வந்திருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் இங்கே ரேக்கில் ஓட முடியாது. ஸோ அந்த காரணத்தினால அவரே பாலக்காடு, திருச்சூர், குருவாயூர் அழைச்சிருக்கீங்களான்னு கேட்டு கூப்பிட்டுக்கிறாரு. எஸ் இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம கேபின் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம ஒட்டன்சத்திரமும் திண்டுக்கல் பைபாஸ் போய் கேபின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் நம்ம கோயம்புத்தூர் வந்து இப்போ குருவாயூர் வரைக்கும் கேபின் ஃபுல்லாக பண்ண போகிறாங்க. இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், இதுவே கரெக்டாக இருக்கும் டியூரேஷன். அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். பார்ப்போங்க. ஏங்க இப்போ நம்ம பிஎம் வந்தனால மதுரையே டாப் டு பாட்டம் க்ளீனாக இருக்குங்க. ஸோ மற்ற டைம்லாம் வந்திருக்கேன் நான். இந்த லெஃப்ட்டு ரைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் குப்பை இருக்கும். பட் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதாங்க எல்லா ஊர்லேயும் அப்படி தான். ஒன்ஸ் ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ வந்தாங்கன்னா ஊரை பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ மட்டும் க்ளீன் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஷார்ப் 11:05ங்க ஆரப்பாளையம். இங்கே ஒரு 5 பேர் ஏற்றணுங்க. ஃபஸ்ட்டு வேண்டாம் பெங்களூருங்க. வழியே நாகர்கோயில், திருநெல்வேலி, மதுரை, சேலம், ஒசூர். எஸ் ஃபைனலாக பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போனாச்சும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓவர் டேக்ஸ் வச்சுருக்கான்ட்டு. பிகாஸ் இது வந்து நம்ம நாகர்கோயிலேருந்து வரக்கூடிய பைபாஸு. மேஜரான ஆம்னி பஸ்ஸஸ்ஸு, எஸ்சிடிசிஸ் எல்லாமே இந்த லைனில் தான் போவாங்க. ஸோ பார்க்கலாங்க. எஸ் இதாங்க சமயநல்லூர்லேருந்து வரக்கூடிய வண்டிங்க. இப்போ நல்ல லைட்டிங்கை போட்டு வராங்க எல்லாம். ஏதோ ஈரோடு வண்டிங்க. இங்கே நம்ம வண்டிங்க. அது என்னமோ தெரியலைங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றில் அடிக்ஷனு. எனக்கு இந்த காஃபியில் அடிக்ஷனுங்க. அதுவும் இந்த ட்ரிப்பில் குடிக்கிற காஃபி தான் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஏன்னு தெரில, இவங்க என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிலைங்க. ஆல்ரெடி தெரிஞ்சதாங்க. எஸ்சிடிசியில் 2 பேருமே ட்ரைவ் பண்ணார். ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம கண்டக்டராக ட்ரைவ் பண்ண போகிறாருங்க. நைட் லைட்ஸ்லாம் போட்டாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. பட் நம்ம தூங்க போகிறது இல்லைங்க. ஐ திங்க் ஸோ நான் ஒரு ஒட்டன்சத்திரம் வரைக்குமே கவர் பண்ண போகிறேங்க. ஏன்னா வீடியோவில் எதுவுமே ஓடாக்ஸ் அவ்வளோக்கா கிடைக்கல. ஸோ இதை விட்டுட்டோம்னா நீங்கள் ஓடாக்ஸ் கிடைக்காது. அதனால தான்
பாருங்க ட்ரெயின். எஸ், நம்ம அண்ணா தாங்க இருந்தார், ஆரம்பிச்சிருந்தார் கரெக்டாக. கொடை ரோட் ரோல் பிளாஸாங்க. எஸ் மக்களே, இது வரைக்கும் நான் இந்த செம்பட்டி லைன் வழியாக நம்ம ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணதில்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போகிறோங்க. நம்ம திண்டுக்கல் பைபாஸ் விட இப்படி போனோம்னா சீக்கிரம் ரீச் பண்ணலாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி ரூட் இருக்க போகுதுன்ட்டு. எஸ் மக்களே, இதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் நான் உங்களை கோயம்புத்தூரில் மீட் பண்ணுறேங்க. ஆனால் உண்மையாலுமே எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோங்க, டயர்ட்னஸ்னே தெரிலைங்க. வண்டியில் நான் படுத்தவங்க எப்போ ஒட்டஞ்சத்துக்கு முன்னாடி இது செம்பட்டியில் படுத்ததுங்க. செம்பட்டிக்கு அப்புறம் தூங்கிட்டேன். கரெக்டாக நம்ம சிங்கனூர் பக்கம் தான் எழுந்திரிச்சேன். சூப்பராக தூக்கம் வருதுங்க. செமி ஸ்லீப்பர் தான், ஆனால் நல்லாவே தூக்கம் வருது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரான பெஸ்ட் ஆப்ஷனுங்க. பாலக்காடு திருச்சூர் குருவாயூர், பாலக்காடு திருச்சூர் குருவாயூர், பாலக்காடு திருச்சூர் குருவாயூர்.
எஸ், அந்த டெர்மினல் தாங்க புதுசாக கட்டியிருக்காங்க. டெர்மினல் 1 சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா டெர்மினல் 2 வரும்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் கட்ட ஆரம்பிக்கல. வாளையார் வடக்கஞ்சேரி எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. ஷார்ப்பாக பாலக்காடு பார்த்திங்கன்னா 5 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. வந்து 2 நிமிஷத்துலாம் கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வடக்கஞ்சேரி. அதுவும் யாரும் பேசஞ்சர்ஸ் இறங்கல, ஸ்ட்ரெயிட்டாக திருச்சூர் தாங்க.
வெல்கம் திருச்சூர் பஸ் ஸ்டாண்டு. திருச்சூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 6:30க்கு பர்ஃபெக்டான டைமு. இன்னொரு ½ அன் ஹவரில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாங்க. பாருங்க மிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு. இப்போ நம்ம வண்டி போச்சலாங்க குருவாயூர் திருப்பூர். அது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எடுத்துக்கிறாங்க குருவாயூரில். சேலம் வண்டி போகுது பாருங்கள். டிகிரி கிடையாது, நம்ம டயத்தை தாண்டிட்டு நமக்கு டிகிரி கிடையாது. ஆமாம், லேட்டாக டைம். திருச்சூர்ல முன்னாடி எல்லாம் நான் கொண்டாட பண்ணுவாங்க. திருச்சூர் இன்னைக்கு தேஜன் கலாகட்டும். ரொம்ப நன்றிண்ணா. நான் ரொம்ப நன்றி. சரிண்ணா. எஸ், குருவாயூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 7:15 வந்தாச்சுங்க. ஆக்சுவல் ஷெட்யூல் 6:30. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டிலே. இந்த டிலேக்கான காரணம் பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி அண்ட் ஆரப்பாளையம் 2 ஊருக்கு என்ட்ரி ஆனதுனால தாங்க செம டிலே. அதுவும் இல்லாமல் நம்ம திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வந்தது தான் பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் கவர் பண்ணோம். நான் எண்ணிட்டே வந்தேங்க, கிட்டத்தட்ட 54 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க. அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கரு. முடிஞ்ச அளவுக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம டிஎன்எஸ்டிசி கார்பரேஷன்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு டெடிக்கேட்டடாக அந்த வண்டி ஓடிட்டுருக்கு. மறுபடியும் ஏன் நம்ம வண்டியை மதுரை மாட்டுத்தாவணிக்குள்ளேயும் போக சொல்கிறீங்க, ஆரப்பாளையத்துக்குள்ளேயும் போக ஏதாச்சும் ஒரு போர்டிங் பாயிண்ட் இந்த ஆரப்பாளையத்தை மட்டும் வச்சிங்கன்னா இந்த டைம் சேவ் ஆகுங்க. ஏன்னா அந்த 2 பஸ் ஸ்டாண்ட் போகிறக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக் தெரியுங்களா. எஸ், நம்ம திருச்செந்தூர்லேருந்து குருவாயூர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா 665 ரூபாங்க ரிசர்வேஷனோட. சேம் அப் அண்ட் டவுன் ஃபேர் இதே தாங்க. இங்கேருந்து புக் பண்ணாலும் அதே ஃபேர் தான், அங்கேருந்து புக் பண்ணாலும் அதே ஃபேர் தாங்க, 665. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து குருவாயூர் போட்டிங்கன்னா இந்த வண்டி காட்டாது, நம்ம எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி காட்டும். இதுவே நீங்கள் மதுரையிலேருந்து குருவாயூர் போட்டிங்கன்னா இந்த வண்டி ஒன்று காட்டும், அந்த சைடு ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று காட்டும். என்னை கேட்டால் மதுரை டு குருவாயூர் அந்த வண்டியை டெடிக்கேட்டராக ஆப்ரேட் பண்ணுறீங்க, மறுபடியும் நம்ம வண்டியை மறுபடியும் உள்ளே போக சொல்கிறீங்க. பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஏறினவங்க குருவாயூர் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக வரலாம் தான் நினைப்பாங்க. அது ஒன்று தாங்க எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தோணுது. மதுரை டபுள் என்ட்ரி இல்லாமல் ஒரே ஒரு ஆரப்பாளையம் மட்டும் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக டைமிங்கை கீப்பப் பண்ணி வந்துடலாம். கம்ஃபர்ட் வைஸ் பஸ்ஸில் டயர்ட்னஸ்னே தெரிலைங்க எனக்கு. திருச்செந்தூரில் நேற்று 5:30க்கு எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 7:15 வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஹவர்ஸ் ஜேர்னி. டயர்ட்னஸ் அவ்வளோக்கா இல்லைங்க, ஒரு சூப்பரான கம்ஃபர்ட்டான ஜேர்னியாக தாங்க. எஸ்சிடிசி பிரகாஷில்
ஒரு சூப்பரான பயணம் வளர்கிறேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போய் ஆஃபீஸ் போகணுங்க. ஸோ அதனால தான் அவசர அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆனதில் ஒரு சூப்பரான ஜர்னியில் மீட் பண்ணலாம். டாடா.